எனக்கு தெரிஞ்சு வாய மூடுறதுன்றது நம்மளுக்கு நடக்காத விஷயம். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கள வந்து எத வேணா பண்ணுன்னு சொல்லலாம். ஆர்டர் பண்ணாம இரு அப்படின்னு சொல்லவே முடியாது. அது ஸ்விக்கியா இருந்தாலும் சரி, அது Zomatoவா இருந்தாலும் சரி, அது பேச்சாக இருந்தாலும் சரி. ஏன் இல்ல? அப்ப இந்த தடவ வந்து சாப்பாடு அப்படின்ற விஷயத்துல ரொம்ப, 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 ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. காரணமா தான் சொல்றேன். ரொம்ப, ரொம்ப கவனம். தேவையில்லாம எதையோ ஒண்ண சாப்பிட்டுட்டு, ரோடு கடையில அத சாப்பிட்டு, இத சாப்பிட்டு வயிறு வலியால அவஸ்தைப்படக்கூடிய நேரமா இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். என்னதான் நம்ம ராசிநாதன் வந்து சனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அப்படி கெத்தா உட்கார்ந்திருந்தாலுமே, அவர் போய் உட்கார்ந்திருக்கிற இடம்ன்றது 8ஆம் இடம்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நெறையா பேருக்கு கோவில் போறீங்களோ, குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க. போனா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. நெறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தடவ என்னதான் எக்ஸாம் மாசமா இருந்தாலுமே, குலதெய்வம் கோயில் போறது, இல்ல குலதெய்வத்தோட பிரசாதம் உங்க கையில வர்றது, குலதெய்வம் பற்றிய உங்களுக்கு சிந்தனை உங்களை நோக்கி வருதல், இந்த நேரத்துல இருந்து எல்லாரும் சொல்ட்டாங்களா? என் சிம்மத்துக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன தெரியுமா? யாராவது முடியாதுன்னு சொன்னா, அது எப்படி நீ முடியாதுன்னு சொல்லுவன்னு முடிச்சு காட்டுவாங்க. த கிரேட் எக்ஸ்ட்ரார்டினரியான பவர். அதுதான் இருக்கிற அந்த 12 ராசில யாருக்கு இருக்கோ இல்லையோ சிம்மத்துக்கு இருக்கும்.